ஒரு சிறிய கிராமத்தில் 20 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தது. அங்கு ஒரு பாதாள அறை இருப்பதாக மக்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். அந்த அறையில் சிகிச்சை பெற வந்த பலரும் உயிருடன் திரும்பி போனதே இல்லை. இதை கேள்விப்பட்டு அதே கிராமத்தை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கார்த்திக் அவன் நண்பர்களோடு சேர்ந்து மருத்துவமனையில் பேய் இருப்பது உண்மையா பொய்யா என்பதை அறிய ஒரு இரவு 12 மணிக்கு அந்த இடத்துக்கு செல்லுகிறான். கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கின்றன. சுவர்களில் பழைய இரத்த கரைகள் தெரிந்தன. திடீரென பீப் பீப் என்று 20 வருடமாக பழுதாக இருந்த ஹார்ட் மானிட்டர் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்த நிமிஷம் அவசர அறை விளக்குகள் தானாகவே ஒளிர அங்கு ஒரு பெண் டாக்டர் பேய் வடிவில் அங்கு தோன்றுகிறாள். அவளது கைகள் முழுக்க இரத்தம், கண்கள் வெள்ளையாக சுழன்று, நான் இவர்களை காப்பாற்ற வந்த டாக்டர், ஆனால் இவர்களோ அனைவரும் சேர்ந்து என்னை கொன்றுவிட்டார்கள். இப்பொழுது எல்லாரையும் நான் அழைத்து செல்வேன் என்று கதற ஆரம்பித்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் பயத்தில் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் காணாமல் போகிறான். மற்றவர்கள் வெளியே வந்தவுடன் மருத்துவமனை கதவு மூடிக்கொள்கிறது. உள்ளே இருந்தவன் ஒருபொழுதும் திரும்பி வரவே இல்லை. அதன் பிறகு இன்று வரை யாராவது இரவு நேரத்தில் அங்கு சென்றால் கார்த்தியின் குரல் கேட்குமாம். நான் இன்னும் உள்ளே இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று கேட்குமாம். மருத்துவமனைக்குள் சிக்கிக்கொண்ட கார்த்தியின் குரல் மட்டும் நண்பர்களின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த சத்தம் அவர்களை விட்டு போகவில்லை. அவனை மருத்துவமனைக்குள் இழுத்து சென்ற அந்த பெண் டாக்டர் பெயர் அனுராதா. ஒரு காலத்தில் அவள் பிரபலமான சர்ஜன். ஆனால் மருத்துவமனையின் உரிமையாளர்கள் சட்ட விரோதமான ஆபரேஷன்கள் செய்யும்படி அவளை கட்டாயப்படுத்தினார்கள். அந்த ஆபரேஷன் செய்ய அவள் மறுத்ததால் அவளை அந்த பாதாள அறையில் கொலையும் செய்து புதைத்து விட்டார்கள். அதிலிருந்து அவள் ஆன்மா அமைதியடையாமல் அங்குதான் சுற்றுகிறது. கார்த்திக் விழித்தபோது தன்னை ஆபரேஷன் டேபிளில் கட்டிப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். சுற்றிலும் பழைய சிகிச்சை கருவிகள், சிலவற்றில் இன்னும் உலர்ந்த இரத்தம் ஒட்டியிருந்தது. அந்த பேய் டாக்டர் அவனது மீது நிழல் போல நின்று கொண்டு, இப்பொழுது நீயே எனக்கு உதவப் போகிறாய், என் பழியை தீர்க்கப் போகிறாய் என்று சொன்னாள். வெளியில் நின்ற 3 நண்பர்கள் கார்த்தியின் உயிர் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து திரும்பவும் உள்ளே போனார்கள். அவர்கள் கையில் இருந்தது ஒரு சிறிய தீபம் மட்டும். அவங்களுள்ள ஒளி அனைத்தும் மர்மமாக அணைந்துவிட்டது. அவர்கள் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு பழைய வாசகத்தை கண்டனர். என்னை கொன்றவர்களின் பெயரை வெளிக்கொணர்ந்தால் மட்டுமே இந்த மருத்துவமனையின் சாபம் நீங்கும். இதை பார்த்த நண்பர்கள் ஆவணங்களை தேடி பாதாள அறையில் இருந்த பழைய மருத்துவ ரிப்போர்ட்டுகளை கண்டுபிடித்தனர். அதில் மருத்துவமனை உரிமையாளர் சிவராமன் மற்றும் அவரது கூட்டாளர்கள் செய்த கொடுமைகள் பதிவாகியிருந்தன. அவர்கள் அந்த ஆவணங்களை எடுத்தவுடன் சுவர்கள் அதிர ஆரம்பித்தது. குளிர்காற்று பாய்ந்தது. பேய் டாக்டர் அனுராதா கார்த்தியின் மீது கத்தியை உயர்த்திய தருணத்தில் நண்பர்கள் அந்த ஆவணங்களை அவள் முன்னால் போட்டார்கள். ஆவணங்களில் அவளை கொன்றவர்களின் கையெழுத்து இருந்தது. அவள் பீறிட்டு கத்த ஆரம்பித்தாள். இப்பொழுது என் பழி தீர்ந்து விட்டது, இனி நான் அமைதியடைகிறேன். அவளது உருவம் மெதுவாக மறைந்து போனது. ஆனால் மறையும் போது கார்த்தியின் காதில் ஒரு வார்த்தை கிசுகிசுத்தாள். நீங்கள் இந்த மருத்துவமனைக்குள் வந்தது பெரிய தவறு, சாபம் முற்றிலும் நீங்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவன் உடம்புக்குள்ளே அவள் தங்கிவிட்டாள். இதை அறியாத நண்பர்கள் அந்த மருத்துவமனைக்குள் இருந்து வெளியே வந்து நிம்மதி அடைந்தனர். ஆனால் வீட்டுக்கு சென்றபொழுது கார்த்தியின் கண்ணாடி முன் நின்று கொண்டு பார்த்தான். கண்ணாடியில் அவனது பிரதிபலிப்பு இல்லை. மாறாக டாக்டர் அனுராதாவின் இரத்த கண்ணீர் வழியும் முகமே தோன்றியது. அவன் மெதுவாக சிரித்தான். இப்பொழுது நான் தான் ஹாஸ்பிட்டலின் காவலன். என்னை கொன்றவர்களை யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தான். அடுத்த பலி யார்?
இந்த குட்டி பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.